சமையல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் சுத்தம் செய்யறதுக்காக நீங்க துடைப்பம் வாங்கும் பொழுது அதை நல்ல நாள்ல பார்த்து வாங்கணும் அப்படின்றத கூட வாஸ்து டிப்ஸ்ல இருக்கு. நம்ப முடியுதா? ஆமாங்க. துடைப்பம் என்னைக்கு வாங்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், துடைப்பத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது உட்பட வாஸ்துல எழுதியிருக்கு. அதை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துடைப்பம் மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்கப்படுது. ஏன்னா மகாலட்சுமிக்கு சுத்தம்னா ரொம்பவே பிடிக்குமா. அதனால் துடைப்பம் முறம் இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்கள் வீட்டில் துடைப்பம் இருக்குன்னா அதை மகாலட்சுமி அம்சமாக நீங்கள் பாவிக்கணும். சுத்தம்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதனால் வாஸ்துப்படி நீங்கள் துடைப்பத்துக்கு மரியாதை செய்கிறது மகாலட்சுமியை மகிழ்விக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய கனவுல ஒரு புதிய துடைப்பம் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டமும் செல்வமும் தேடி தரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த துடைப்பம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற செல்வ செழிப்போட அடையாளமாக கருதப்படுது. அதனால இந்த துடைப்பத்தை நீங்கள் எப்பவுமே மறைச்சு வைக்கணும். வெளியில எல்லார் கண்ணும் படுற மாதிரி, குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு, வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க எதிர்க்க அப்படியே வெட்ட வெளியில நீங்கள் இந்த துடைப்பத்தை வச்சிடக்கூடாது. துடைப்பத்தை எப்பவுமே மறைச்சு வைங்க. அதே மாதிரி துடைப்பத்தை நீங்கள் அவசரத்தில் தலைகீழே வச்சிடாதீங்க. நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு இதுவாக இருக்குது. பெருக்கி முடிச்சுட்டு ஒரு அவசரத்தில் துடைப்பத்தை தலைகீழே வச்சிருவாங்க. இதனால வீட்டில் டென்ஷன், சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதனால துடைப்பத்தை நீங்கள் எப்பவுமே படுக்க வைங்க. தலைகீழே மட்டும் வச்சிடாதீங்க. மேலும் துடைப்பத்தை நீங்கள் கால் படுற மாதிரி எங்கேயும் வைக்கக்கூடாது. துடைப்பத்து மேலே உங்களுடைய கால் படக்கூடாது. அண்ட் குறிப்பாக இந்த துடைப்பத்தை வச்சு நீங்கள் யாரையுமே அடிக்கக்கூடாது. துடைப்பத்தை நீங்கள் என்னைக்கு வாங்கினா நல்லது தெரியுமா? செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இந்த 2 கிழமைகளில் நீங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு துடைப்பம் வாங்குறீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் செய்கிற தவறு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு துடைப்பத்தை நீங்கள் உங்கள் பழைய வீட்டிலே வச்சுட்டு போயிடுவீங்க. இது உங்களுடைய செல்வத்தையும் மகாலட்சுமியும் நீங்கள் குடியிருந்த வீட்டிலேயே விட்டுட்டு போகிற மாதிரி அர்த்தம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை திரும்ப பயன்படுத்த பாருங்க. அப்படி இல்லைன்னா தனியாக பிரித்து போட்டுடுங்க. யாருக்கும் தானமாக நீங்கள் துடைப்பத்தை கொடுக்கக்கூடாது. இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.